வணக்கம் மக்களே. யூடியூப்கார் சார், உங்களுக்கும் வணக்கம் சொல்கிறேன் சார். எனக்கு கொஞ்சம் வீவர்ஸ் கொடுங்க சார். அள்ளி தெளிச்சு விடுங்க. நானும் வீடியோ முக்கி பேசி போடுறேங்க. எனக்கு தெரிஞ்சது ஏதோ உளறிட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் சுற்றி தெரி விடுங்களேன். நான் நிறையா வீடியோ போட்டேன் உங்களுக்கு. தயவு செஞ்சு கொஞ்சம் சுற்றி தெரி விட்டு கொஞ்சம் வீவர்ஸ் கொடுங்க. மாத்திரை செலவுக்கு அது வரட்டும். மைண்ட் டிப்ரெஷனாக கிடக்குறேன். மாத்திரை செலவுக்கு அது வரும். எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரு 100 போகிறது கூட கஷ்டமாக இருக்குது. 30லே நிற்கிது. எப்போ பார்த்தாலும் 30 ராசியாக உங்களுக்கு. ப்ளீஸ் யூடியூப்கார், தயவு செஞ்சு எனக்கு வீவர்ஸ் கொடுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சொல்லி என்னால் முடியல. 1 வருஷம் ஆகி போச்சு. ஓடிக்கிட்டு இருக்குது இப்படியே. எனக்கு முடிஞ்சாலும் நல்லா தான் பேசுகிறேன் யூடியூப்கார். நான் யாரும் திட்டி பேசல, ஒன்றும் பேசல. என் வேலை ஏதோ எதுன்னு பார்த்துட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் மனசு வச்சு பண்ணலாம்ல. இல்லைப்பா, நல்லா இந்த என்னது ஒவ்வொருத்தரும் 10 லட்சம் 5 லட்சம் எடுக்கிறோம்னு சொல்கிறாங்க. இந்த எனக்கு தெரிஞ்ச பொண்ணு கூட சொல்லிச்சு. 4 சேனல் வச்சு மாதம் 10 லட்ச ரூபா எடுத்திருக்காங்க. இந்த மெம்பர்ஷிப் லைவ் போட்டு. அது இப்போ என்னாச்சு, 4 சேனல்லையும் டர்மேட் பண்ணிட்டாங்க யூடியூப்காரங்க. அது என்ன ப்ராப்ளம் வந்துச்சு என்ன வந்துச்சு தெரியல, பண்ணிட்டாங்க. அதெல்லாம் ஃபேஸ்புக்கு இன்னும் இதை தான் இருக்கு போல் இருக்குது. அவங்களெல்லாம் அத்தனை காலம் சம்பாதிக்க வச்சு விட்டீங்க. என்னை மட்டும் ஏன் சார் விடமாட்டேங்கிறீங்க? எனக்கு கொஞ்சம் வந்தால் போதும், ரொம்பலாம் வேண்டாம். கொஞ்சம் வந்தால் போதும். என்னுடைய செலவுக்கு மட்டும் வந்தால் போதும். மாத்திரை செலவுக்கு மாதம் 8000 ரூபா வருது. அந்தளவுக்கு அது கொடுப்பீங்களா? அந்தளவுக்கு வரமாட்டேங்குதே. எத்தனோ நாளைக்கு வருது காசு. இந்த சூப்பர் சாட் போடுறதுல மட்டும்தாங்க எனக்கு காசு வருது. என்ன சார் இப்படி பண்ணுறீங்க? கொஞ்சம் வீவர்ஸ் திருப்பி வைங்க. வயசான காலத்தில் 60 வயசு ஆகி போச்சு. கொஞ்சம் திரும்பி விட்டா நான் சந்தோஷமாக போகிறப்ப சந்தோஷமாக போவேன். சரி, நம்ம சாதிச்சிட்டோம் இதாகணும். மனசுக்குள்ளே ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்குது. எப்படா இன்னும் நல்லா கரெக்டாக இந்த அளவுக்கு வருமானம் வர அளவுக்கு பண்ண முடியும்? நம்ம பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ட்டு ஏதோ இப்போலாம். ஆனால் இந்த சேனலில் ஆரம்பித்து ஒன்றுமே தெரியாது யூடியூப் பற்றி. அதில் வந்து நான் பட்ட கஷ்டமும் வேதனையும் டென்ஷனும் வாழ்க்கையில் இனிமேல் வரக்கூடாதுன்னு நினச்சிக்கிறேன். அந்தளவுக்கு வேதனைப்பட்டேன். சின்ன வேதனையெலாம் இல்லை, பட்டாத வேதனை. அழுகாத அளவு இல்லை. டென்ஷன் ஆகி 3 மாதம் கட்டலில் படுத்துட்டு அப்படியே நீ பொழைக்க மாட்டோம் அப்படி தான் நினச்சேன் நான். அந்தளவுக்கு இந்த இதில் வந்து வறுத்து எடுத்து என்னென்னலாம் பண்ணணுமோ வச்சு செஞ்சுட்டாங்க. முடியல, சத்தியமாக சொல்கிறேன். இன்றைக்கி நினச்சா கூட எனக்கு ஜுப்புங்குது மனசு. அந்தளவுக்கு ஆயிடுச்சு. இந்த இடுப்பு வலிக்குது பாருங்க. டென்ஷன் ஆனதே. டென்ஷனானால் ஃபஸ்ட்டு இடுப்பு வலிக்குங்க, கை காலெலாம் வலிக்கும். இந்த சேனல் அந்தளவுக்கு நான் ட்ரகிள் அனுப்பிச்சிருக்கிறேன். கஷ்டப்பட்டு ஒருத்தர் எனக்காக அந்த எல்லாம் ரிமூவ் பண்ணி கரெக்டாக பண்ணி அவங்க பண்ணி கொடுத்தாங்க. அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும். மனசார பார்த்தேன். அவங்கள பேர் சொல்ல வேண்டாம். எங்கே இருந்தாலும் நல்லா நீடோடி வாழணும், சந்தோஷமாக இருக்கணும். இப்போ நானாக பழகிக்கிட்ட எல்லாமே. ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து A to Z எப்படி பண்ணணுன்ட்டு எல்லா இதுவும் கற்றுக்கிட்டேன் நான். அதில் என்னென்ன டெக்னிக்கல் பண்ணுறது பிடிக்கிறதெல்லாம் பழகிட்டு, இன்னும் வந்து சின்னதெல்லாம் கொஞ்சம் பழகணும். அவங்களுக்கு அவங்களே சொல்லி கொடுத்துருவாங்க வந்தால். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க வந்து அவங்களாம் பண்ண மாட்டாங்க, எனக்கு சொல்லி கொடுத்துட்றாங்க. இப்படி பண்ணுங்கம்மா அப்படி பண்ணுங்கம்மா அப்படின்ட்டு. நாளைக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு அர்ஜென்ட் வேலையாக இருக்கும், பண்ண முடியாமல் இருக்கும். நீங்கள் அந்த டயத்தில் கேட்பீங்க, இந்த மாதிரி பண்ணிக்கணுமா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களும் பாவம் நல்ல பொண்ணு. என்னென்னா அவங்க கணவர் விட்டுட்டு ஓடிட்டார். குழந்தை பிறந்திருக்குது 3 மாதம். அது ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு. தயவு செஞ்சு அவங்களுக்காக வேண்டிக்குங்க. அவர் திரும்பி வந்து ஒன்று சேரணும் அப்படின்ட்டு. பொன் குழந்தை பிறந்திருக்குது, 3 மாதம் விட்டுட்டு போயிட்டார். ரொம்ப மனசு வருது. நான் டெய்லி அவங்ககிட்ட எனக்கு வேலை இருந்தாலும் இல்லாட்டி அது குட்டிப்பா பப்புள் மாதிரி புதுசு நல்லா இருக்கிறா. அவளுக்கிட்ட மூஞ்சி பார்த்து பேசுவா. அது ஊன்னு சொல்லிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக நான் அப்பப்போ வீடியோ கால் பேசி 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அதுக்கு பேச்சு கொடுத்துட்டு இருப்பேன். அவங்க பேர் சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அதனால் சொல்கிறேன். அவங்க வீட்டுக்காரர் விட்டுட்டு போயிட்டாரு. அவங்களா யார் சப்போர்ட்டும் இல்லை. அவங்களா பிரசவ ஆஸ்பத்திரிக்கு போய் தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தரை கூப்பிட்டு அவங்க போய் கூட இருந்து அட்மிட் ஆகி ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாங்க அந்த குழந்தைய. அப்படி எடுத்து அந்த ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து கூட 15 நாள் அவங்க பெட்லேயே இருந்தாங்க. 15 நாள் பெட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்து அந்த குழந்தை தூக்குறதாகட்டும், அதுக்கு சமைக்கிறதாகட்டும், சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி யாருக்கும் அமையக்கூடாது. அந்த பொண்ணு நல்ல திறமைசாலி பொண்ணு தான், சம்பாதிச்சுக்குது, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க படித்தது என்னமோ 8வது தான். யூடியூப்பில் A to Z அவங்களுக்கு எல்லாம் கிளாஸுக்கு போய் பழைய வச்சுருக்காங்க. இப்போ அவங்களும் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. யாராவது இந்த வீடியோ பாட்டு கிளாஸ் எடுக்கிறவங்க, எங்களுக்கும் நாங்கள் பழகிக்கிறோம், எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு வேணும் அப்படின்னா வந்து எனக்கு அதில் கமெண்ட் போடுங்க. நான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் இது பண்ணிக்கலாம். சரிங்களா? நல்ல திறமையான பொண்ணு. அந்த குழந்தையும் பச்சை குழந்தைக்கும் பச்சை உடம்புல எப்படிங்க உட்கார முடியும் ஆப்ரேஷனில்? அப்படியே நல்ல சாப்பாடு இல்லை, போய் வாங்கிட்டு வரதுக்கு ஆள் இல்லை.
இந்த மாதிரி ரொம்ப ட்ரகிள் படுது அந்த பொண்ணு. உண்மையிலேயே இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் அள்ளி கொடுங்க யூடியூப்கார், ப்ளீஸ் யூடியூப்கார். கொஞ்சம் வீவர்ஸ் அள்ளி தெளிச்சு விடுங்க. அன்றைக்கி ஒரு 10 நாள் கெஞ்சினேன், ஒரு கொஞ்சம் தெளிச்சு விட்டீங்க, கொஞ்சம் தெளிச்சு விடுங்க. மாத்திரைக்கு மட்டும் எனக்கு வேணும் ப்ளீஸ். எனக்கு மாத்திரை 8000 ரூபாய்க்கு வந்துருச்சு, இப்போ 6000 ரூபாய்க்கு இருந்தது, இப்போ 8000 ரூபாய்க்கு போயிடுச்சு. சுகர் அதிகமாக போனதுனால என்னால் எதுவும் பண்ண முடியல, நெஞ்செல்லாம் வலிக்குது, கைகாலம் நடுங்குது. கொஞ்சம் யூடியூப்கார் திருப்பி வைங்க யூடியூப்கார், ப்ளீஸ். ரிக்வெஸ்ட்டாக கேட்குறது யூடியூப்கார். இந்த வீடியோ நான் பார்க்குற யூடியூப்கார், நீங்கள் வியூவர்ஸ் கொடுக்குறீங்களா இல்லையா? நன்றி, வணக்கம் யூடியூப்கார்.